ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம், அது பேசிக்காக இருந்திருக்கும். லைவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, லைவாக பண்ணி காட்டுறேன். நான் வந்து இப்போ ஜென்ரலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன், ஓகேவா? ஸோ மேபி நான் பண்ணுற ட்ரேடிங் தப்பாக கூட இருக்கலாம், பட் ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஓடிட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி 50 சார்ட். ஸோ கான்செப்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிஃப்டியில் பண்ணாலும் சரி, சென்செக்ஸில் பண்ணாலும் சரி, பேங்க் இண்டெக்ஸில் பண்ணாலும் சரி, எந்த இண்டெக்ஸ் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணுறேன், கிளிக் பண்ணேன் அப்படின்னா சார்ட் வந்துருச்சா. ஸோ குரோ ஆப்பில் இந்த மாதிரி தான் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, க்ரீன் கலர். ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று காலு, ஒன்று புட்டு, ஓகேவா? காலுங்கிறது வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும்னா கால் எடுக்கலாம், இல்லை நெகட்டிவாக போகும்னா புட்டு எடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து கால் ப்ரைஸு. ரைட் சைடு கொடுக்குறது எல்லாமே புட் ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் போய் நிற்குமோ அந்த லெவலுக்கு நேராக இருக்க கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வாங்கிக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 22,800 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கால் ஆப்ஷன் வந்து 180 ரூபா, புட் ஆப்ஷன் வந்து 109 ரூபா. ஆனால் கரண்ட் மார்க்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,855, 50 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் மேலே போகுமா கீழே போகுமான்னு ப்ரிடிக்ட் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் நான் மேலே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து கான்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆயிரும், ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டேட் கொடுத்துருப்பாங்க 20th February. ஸோ தேர்ஸ்டே வந்து எண்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கால் ஆப்ஷன் வேணும். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே 22,900 இருக்குது, 22,950, 23,000, 23,050ன்னு இருக்குது. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதே வாங்குறது ரொம்ப சேஃபு. பட் என்னென்னா அதோட ரேட் அதிகமாக இருக்கனால என்னால் அதை வாங்க முடியாது. என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து சீப்பாக இருக்கிறத வாங்குகிறேன். மேலே போயிட்டே இருந்தேன் அப்படின்னா 23,500 நான் வாங்குகிறேன். இப்படி வாங்காதீங்க, நான் ஜென்ரலுக்காக சொல்கிறேன் எப்படி வாங்கணுன்ட்டு. நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரைஸே வாங்கிக்கிங்க. இப்போ 23,860 ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு முன்ன பின்ன இருக்க 2 கால் புட் ஆப்ஷனே நீங்கள் இங்கே எடுங்க. நான் ரேட் அதிகமாக இருக்கனால 23,500 போனேன் அப்படின்னா எனக்கு 7 ரூபா தான் சீப்பாக இருக்கனால அதை வாங்க போகிறேன். ஸோ 23,500 நான் கால் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ 7 ரூபா 10 பைசாவில் ஓடிட்டுருக்கு. அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன், நான் கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பை ஆர் செல், பை கொடுக்குறேன். எத்தனை லாட்? ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி. உங்களுக்கு எத்தனை லாட் வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாட் 75 ரூபா. ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்கணுமா இல்லை லிமிட்டா? லிமிட்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். நான் 7.30ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக 7.30 20 ஓடிட்டுருக்கு, 7.20 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா 561 ரூபா மொத்த அமௌண்ட். என் பேலன்ஸ் 780 ரூபா இருக்குது. இப்போ வாங்கினேன் அப்படின்னா 561 ரூபா கட்டணும், 66 ரூபா. ஸோ நான் வாங்கினேன் அப்படின்னா 561 ரூபா கட்டணும். ஓகே, பை கொடுக்குறேன். ஆர்டர், பை ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நான் வாங்கிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அதை பை பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் நிறைய ட்ரேட் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 நெகட்டிவில் போயிட்டுருக்கும். ஸோ அது வேறு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருப்பேன். ஸோ 7.20க்கு வாங்கியிருப்பேன். இப்போ 7.15, 7.30ன்னு மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட் பாசிட்டிவாக நெகட்டிவானு மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும், 3 ரூபா 4 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இல்லை அதிலேருந்து இன்னும் மார்க்கெட் கீழே போச்சு, ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ லாஸ் வரும்போது முக்கியமான விஷயம், டக்குன்னு வந்துட்டு இந்த பொசிஷனை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ இப்போ நான் வாங்கிட்டேன், மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் செல் பண்ணணும், ஓகேவா? செல் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும்னு கொடுக்கணும். நான் ஒரு 7.20 செல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். 7.20 அடிச்சுட்டு செல் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 7.15 ஓடிட்டுருக்கு. 7.20 டச் ஆனோடனே இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகி செல் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணணும். மார்க்கெட் ஆக்சுவலாக மேலே வருது, நான் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸோ ஜஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டே இருங்க, எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போதோ ஓடட்டும். பட் நெகட்டிவில் போச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸை கட் பண்ணுங்கள். ஸோ நான் யாரையும் ட்ரேடிங் பண்ண என்கரேஜ் பண்ணலை, ரொம்ப டேஞ்சரான கேம். நான் அடித்து சொல்கிறேன், என்னோடய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 30,000 நெகட்டிவில் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் ஐடியாக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ சீரியஸாக எடுத்து யாரும் பண்ணாதீங்க, இது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இதை அவாய்ட் பண்ணுங்கள், அதிகம் யாரும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணுனாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.